நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில போயிட்டு இருக்குது வார்த்தை போர். அப்படி ரொம்ப சாதாரணமானது, இதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. கொடுமையா பேசுறாங்க. அதுல இதெல்லாம் ஒரு கொடுமை, மரணத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. இதை விட கொடுமையெல்லாம் திமுக எம்ஜிஆரை பத்தி பேசுறது. நீங்க ஏதோ இன்னைக்குதான் நீங்க பிறந்த பிறகுதான் வரலாறு வந்ததுன்னு பேசாதீங்க. 84 எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது எம்ஜிஆர் செத்துட்டாரு, எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, நீங்க திமுக ஓட்டு போடுங்க, அவர் உயிரோட வந்தாலும் நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்றோன்னு போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க திமுககாரங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 84 டிசம்பரில். என்னங்க பேசுகிறீங்க? இது எதுவுமே புதுசு கிடையாதுங்க, எல்லாம் பழசு தாங்க. நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. அதனால் ஏதோ வரலாறுல இல்லாத ஒன்று சொல்லிட்டாங்கலாம் பேசாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அரசியலில் தேர்தல் காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதை ஜஸ்ட் கடந்து போங்க. நீங்கள் என்னை கூட மண்ணில் புதைத்து விடலாம், நான் கொண்டு வந்த திட்டங்களை ஒரு நாளும் புதைக்க முடியும். எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லக்கூடிய யூஷுவலான ஒரு டைலாக் தான் அது. அதனால் அதையும் நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை, கடந்து போகலாம். ரெண்டு தலைவர்களும் பேசுகிறாங்க. ஒரு 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சியில் இல்லாமல் மீண்டும் திட்டங்களை அறிவித்து களத்தில் இறங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் மத்தியில் எது அதிகமான ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன்? அது எப்படி நான் சொல்ல முடியும்? அது தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் தெரியும். இல்லை, இவரும் திட்டங்கள் அறிவிக்கிறாரு. புதுசாக பெண்களுக்கு அந்த 2000 உயர்த்துறது, எடப்பாடி பழனிசாமி 2000, அவங்க ஆண்களுக்கும் பேருந்து இலவசம், வாஷிங் மிஷின் தரேன், கூப்பன் தரேன். இலவசங்களால் முட்டி மோதுறாங்க, திட்டங்களால் இல்லை, இலவசங்களால். இலவசங்களை மட்டும் வச்சு தான் தேர்தல் ஜெயிக்க முடியும், 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் போட்டி போட்டுட்டு இலவசங்களை அள்ளி வீசுகிறாங்க. கஜானா காலி, யார் வந்தாலும் திருவோடு தான். அதை பற்றி 2 பேரும் கவலை அடைங்க. 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க, வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது. வந்தாங்கன்னா திருவோடு ஏந்த போகிறாங்க, எல்லா வேலையும் ஏறப்போகுது. அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்க. திமுக வந்துன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அண்ணா திமுக வந்துன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம் 2 பேருக்கும். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கும். இந்த மாதிரி 2 தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஒரு பக்கம் ஸ்டாலின் போகவே இல்லைன்னா கூட உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியாக போகிறார். ஸ்டாலின் அவர்கள் மாவட்டமாக போகிறார், தொகுதியாக போகிறாரு, கனிமொழி போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது ரவுண்டு போகிறார். விஜய் அவர்கள் இன்னும் கால்வாசி பிரச்சாரத்தை கூட முடிக்க முடியல. ஒன்றும் முடிக்கவும் முடியாது. இன்னும் 234 தொகுதியில் இன்னும் 11 நாள், பாதி நாள் வரமாட்டார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான், ஆல்டர்னேட்டிவ் டே தான் வருவார். ஒரு ஊருக்கு போவார், அங்கே எதனா பேசுவார், இல்லை கை காமிச்சிட்டு போயிடுவார். எல்லாம் பேசவே முடியல, காரைக்குடியில் ஸ்டாப் பண்ணிட்டாரு, பேச முடியல. கேண்டிடேட்டை மட்டும் கை காமிச்சிட்டு போயிட்டார் அவர், அவ்வளோதான். அரசியல் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் இருக்குது, கொள்கை சார்ந்த அரசியல் இல்லை. எதுக்காக அரசியலுக்கு வந்தோன்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ இந்த கூத்தெல்லாம் நடந்தான் தீரும். காரணம் விஜயா அல்லது விஜய்க்கு இருக்கக்கூடிய புறச்சூழல்? எல்லாம் தான். விஜய் தான் மெயின் காரணம். புறச்சூழல், அது எண்ணம் போல் வாழ்வு, அவ்வளவு. அவர் தான் காரணம். போதுமா? அதுவே போற இடங்களில் எல்லாம் போதாது. இல்ல, திருநெல்வேலியில கூட்டத்தை பாத்தீங்களா? தூத்துக்குடி. அது உண்மையிலேயே தூத்துக்குடி திருநெல்வேலி மாபெரும் கூட்டம்ங்க. அது எல்லாருமே ஆடி போக வச்சிருக்கு. விஜயோட கடுமையான விமர்சகர்கள் கூட அதில் ஆடி தான் போயிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் வேணாங்க. தூத்துக்குடி அண்ட் டவுன் சவுத்தில் இப்படி ஒரு கூட்டன்றது, இது சினிமா காரணம் பார்க்க வந்த கூட்டன்றது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய பேச்சு. அதில் ஒரு 60% ஓட்டை மாறினா கூட இவங்க 2 பேருக்கும் நெருக்கடி முத்துதுன்னு அர்த்தம், திமுக அண்ணா திமுகக்கு. இந்த க்ரௌடெல்லாம் வெறும் கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டன்றது அயோக்கியத்தனமான பேச்சு, அறிவில்லாத பேச்சு, மனசாட்சி இல்லாத பேச்சு. ஓட்ட ஆகுமா? கண்டிப்பாக ஆகுங்க. நீங்கள் அப்படி ஓட்டு ஆகாதுன்னு சொல்லாதீங்க. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இது ஓட்ட ஆகாதுன்னா அவ்வளோ மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பார்த்துட்டு போகிறான், பார்க்கறதுக்கு வராங்க. அவ்வளோ தூரம் மக்களை நீங்கள் முட்டாளா நினைக்கிறீங்களா? அதில் உங்கள் கணக்கு நான் சொல்கிறேன், அதில் ஒரு குறைஞ்சது 60% 70% ஓட்டாக மாறணும். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? இட் இஸ் பாலிடிக்ஸ். இல்லை, அதை தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் சொல்கிறேன் அதில் ஒரு 60% ஓட்டாக மாறுங்க மினிமம்ன்ற. நான் நீங்கள் எவ்வளோ % ஓட்டாக மாறும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதை கணிக்க முடியல. அவங்க எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட்? 1% மாறுமா, இல்லை 10%? இல்லை சைபரா? சொல்லுங்கள், சைபர்னா கூட சொல்லுங்கள். இல்லை, ஒரு கன்ஃபியூஷன். இல்லை, நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் என்னோட கருத்து 60% அதில் ஓட்டாக மாறும் நான் சொல்கிறேன். மினிமம் கேரண்டி. நீங்கள் இல்லைங்க சைபர் தாங்க, அது ஒன்றுமே இல்லைங்க, மொத்தமாக பார்த்த கூட்டம்னு சொல்கிறீங்களா, அல்லது 10%ன்றீங்களா, 20% சொல்லுங்கன்ற. ஒரு 50 இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 50% ஓட்ட மாறினாலே பெரிய பிரச்சனை, பெரிய விஷயங்க. அப்படி மக்களை முட்டாளாக நினைக்காதீங்கன்ற நான். இல்லை சார், ஒரு அரசியலில் ஓட்டு போட வரவங்க ஆளை பார்த்து மட்டுமா போட்டுருவாங்க? அவங்க என்ன பேசுறாங்க, என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க, என்ன திட்டத்தை முன்வைக்கிறாங்க. சரி, நான் பேசவே முடியல போனா. நான் என்ன கேட்குறேன்,
ஓட்டு போட விருப்பமே இல்லாதவன் தேர்தல் நேரத்தில் அவனை பார்க்க மட்டுமா வருவான்? அதான் டிவியில் டெய்லி பார்த்து நடக்கிறாங்க. நேர்ல வராங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு இது வருவாங்க. மக்கள் முட்டாள அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு ஒரு ரஜினி போனாலும் வருவாங்க. அவனுக்கு இப்போ ரஜினி போனால் எவ்வளோ பேர் வரான்னு பாருங்க. வரமாட்டாங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. அஜித் போனா ரஜித் கமல் அஜித் விஜய் யாருக்கும் ரஜினி யாருக்கும் எவ்வளோ கூட்டம் வராது. ரஜினிக்கு விஜய்க்கு வர கூட்டம் யாருக்கும் வராது. இது உண்மை. ஒரு காலத்தில் வந்திருக்கலாம், இன்னைக்கு கிடையாது. இந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்றதோட அர்த்தம் இது ஓட்டு போடாத கூட்டம், ஓட்டு போடாது இந்த கூட்டம் என்பது தவறான பார்வை. இல்லை சார், ஒரு கட்டுப்பாடு இருக்கும்ல. இப்போ ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கல்ல, ராணுவ கட்டுப்பாடு. மறுபடியும் நீங்கள் பழைய கதைக்கு போறீங்க. கோல் போஸ்ட்டுக்கு கூட்டத்தை பற்றி மட்டும் பேசுங்க, கட்டுப்பாடை பற்றி பேசாதீங்க. இல்லை, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றதை பற்றி வச்சுதானே நம்ம அரசியல். நான் சொன்னேன், கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்னா ஓட்டு போட மாட்டேன்றாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? ஓட்டு போடாதுன்றீங்க அந்த கூட்டம். உங்கள் கணக்கு வந்து நான் இல்லை, அவங்க பார்க்க வராங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டத்தை பார்த்து திமுக கவலைப்பட வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கரெக்டாக அப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் திமுக அண்ணா திமுக, குறிப்பாக திமுக, ஏன்னா நீங்கள் திமுக ஆதரவாளர்னு எனக்கு தெரியும் சார். திமுக தான் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் திமுகவுடைய வாக்குகளுக்கு இதனால் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இந்த கூட்டம் திமுக வயத்தில் புளியை கரைச்சிருக்குன்றது உண்மை. மார்ஷல் வயத்திலையும் புளியை கரைச்சிருக்கு. அதனால தான் இதையே திரும்ப கேட்கல. இதில் எனக்கு என்ன வரும்போது இந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடாதுன்னு மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். களத்துக்கு வந்திருக்கணும், பிரச்சாரத்துக்கு வந்திருக்கணும், முன்னாடியே மக்களை நாடி வந்திருக்கணும். எதுவுமே இல்லை. அதனால நிறைய கோளாறுகள் இருக்குங்க அவர்கிட்ட, குறைகள் இருக்கு. விஜய் வந்தப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு வரவேற்பு இருந்தது. தேர்தல் நெருக்கமான அந்த சமயத்தில் வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி இருக்கா, ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா? நடுப்புற ஒரு தொய்வு இருந்ததுங்க, ஒரு டென்ட் இருந்தது. இப்போ மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் அது எவ்வளோ தூரம் ஏறும்லாம் சொல்ல முடியலங்க. கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. அவரோட பாதிப்பு இந்த தேர்தலில் கடுமையாக இருக்கும். ஒரு தொகுதிக்கு ஒரு 20,000 ஓட்டையாவது உடைக்கிறாருன்னா அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். சமீபத்தில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் விஜயனுடைய வேட்பாளர் இல்லை, தமிழக வெற்றிக்காக 233 காப்பாற்றிக்கிட்டாங்க, 1 காணாமல் போச்சு. அது என்னன்றது நமக்கு தெரியலங்க. எடப்பாடி தொகுதியின் போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் அதுக்கு மேலே நம்ம எப்படி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேச முடியும்? அரசியலை வச்சு இதை பேச முடியாதா? எப்படிங்க பேச முடியும்? நான் அது ஏதாவது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நான் வேட்பாளரை காணுமாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த குடும்பம் என்ன சொல்லுது, கட்சி என்ன சொல்லுது? இதை தாண்டி யார் மேலேயாவது குறை சொல்கிறேன்னா அது அவதூறுங்க. எந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு சொல்லுது? ஏன் கேண்டிடேட் காணாமல் போனார் நமக்கு தெரியல. மாற்று வேட்பாளரையும் காணும். அதுதான் 233 அவங்களால போட முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு தொகுதியில் காணாமன்னு வருத்தப்படாதீங்க. என்னன்னு நமக்கு தெரியாது. இதை வச்சு என்டிஏவுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு. அது எப்படி எடப்பாடியில் மட்டும் நான்சென்ஸ். அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த ஒரு தொகுதியில் நிறுத்த அவர் வந்து எதுக்கு வந்து போட போகிறார்? அதெல்லாம் பிடிச்சதை பேசுறது, அறிவு இல்லாமல் பேசுறதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கூட்டம் எந்த கட்சி தலைவர்களுக்கும் வராத கூட்டம் எல்லாம் போகுது. ஆட்சி மாற்றத்திற்கான வழி விஜய் அவர்களா? நிச்சயமாக விஜய் கிடையாது. ஆட்சி மாற்றம்னா அது எடப்பாடி தான் கொடுக்க முடியும். ஒன்று ஸ்டாலின் ஜெயிச்சு வந்துடுவார், அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னென்ன வாக்குகள் திமுக எதிரான வாக்குகள் 6 உடையுது. அதனால் திமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசம் தான் எனக்கு தோணுது. 2வது முறையாக முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லைன்னா எடப்பாடி தான் அந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர விஜய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. விஜய் போகிற இடங்களிலெல்லாம் பெருங்கூட்டம், ஒரு இம்பாக்ட் இருக்கு எல்லா தரப்புலையும். இப்போ திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் எல்லா தலைவரும் எல்லா பக்கமும் போயிடுறாங்க. விஜயால போக முடியல. இது ஒரு டிராபேக்கா? இது ஒரு டிராபேக். வேட்பாளர்கள் கண்டிப்பாக இது ஒரு டிராபேக். இப்போ மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, அடுத்த கூட்டத்தில் எப்படி பேசணும், இப்போ நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்படுது, மக்கள் அதை ரசிக்கலன்னும் போது அடுத்த கூட்டத்தில் அவங்க அந்த ஸ்பீச்சை மாற்றிக்கிறாங்க, அணுகுமுறையை மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க, ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க, மாற்றிக்கிறாங்க. அவங்க கவனம் பூரா வந்து அடுத்தடுத்த கூட்டங்களை எப்படி பேசணும் அப்படின்றதுல இருக்கு. விஜய்க்கு என்ன பிரச்சனை? அனுமதி கிடைக்குமா, போலீஸ் அனுமதி கொடுக்குமா, கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்குமா? அப்படியே மீறி நம்ம போனோம்னா அனுமதி வாங்கிட்டு எவன் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற போகிறான், எவன் வண்டி மேலே வந்து உழ போகிறான், கூட்டத்தில் எவ்வளோ பேர் சாவ போகிறான்,
இப்படி போகுது. யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும், சிறிய அளவில் கூட சேதாரம் இல்லாமல் இருக்கணும், கவனம் பூரா அதில் இருக்குது. இது உருப்படுமா? இது எல்லா இடங்களுக்கும் மற்ற தலைவர்கள் ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போகிற மாதிரி விஜயால் போக முடியலன்றது விஜய்க்கான பலவீனங்களில் ஒன்று. ரைட். நிறைய இடங்களில் விஜயனுடைய உருவ பொம்மையை செஞ்சு என்னங்க செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. உருவ பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு போறாங்கன்னா அப்போ அவன் அந்த கேண்டிடேட் எவ்வளோ தூரம் மன வருத்தத்தில் இருக்கான். புரியுதா நான் சொல்றது? ஃபிசிக்கலாக வரதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாதுங்க. அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குள்ள, விஜய் வருவாங்க. கரெக்ட், அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது இல்லைன்னு போது அவன் என்ன பண்ணுறான், அந்த மெழுகு பொம்மையை வச்சு, மெழுகு பொம்மையா சம்திங் கிளேவோ என்னமோ ஒன்று, அதை வச்சு உருவ பொம்மையை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். ஆபாசத்தின் உச்சம் இதெல்லாம். இது ஒரு கட்சியாக இருந்தால் கேட்க தோணுது நமக்கு. உயிரோடு இருக்கும்போது எதுக்கு இதை வச்சு நீ சிலையை வச்சு ஓட்டு கேட்குற? ஏன்னா போக முடியல, எல்லா தொகுதிக்கும் போக முடியல. இது ஒரு சமமற்ற போட்டி தான். விஜயும் இன்று வரை திமுக தான் இதற்கு குற்றம் சொல்றாரு. திமுக தான் குறை சொல்லணும். திமுக தான் ஆட்சி. திமுக முன்னால் இருந்த அண்ணா திமுக, அண்ணா திமுக முன்னால் இருந்த தேர்தல் திமுக, அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ், அதுக்கு முன்னால் இருந்த வெள்ளக்கார காலத்துக்கு முன்னால் இருந்த முகலாயர் சாம்ராஜ்யம், அது வரைக்கும் நீங்க கேட்பீங்க. யார் ஆளுங்கட்சியும் அவனை தான் நாங்கள் கேட்க முடியும். எலெக்ஷன் கமிஷன் சார் இப்போ இருக்கட்டும். ஏங்க இந்த 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் தமிழ்நாட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆண்டதா ஸ்டாலின் ஆண்டாரா? இப்போ போடுற நெருக்கடி கூட விஜய் அவர்கள் திமுக தான் திட்டுறாரு. ஆமாம், அவருக்கு தோணுது திட்டாரு. நீ போய் வந்து இப்போ அதிகாரியை மாற்ற மாட்டேன்றான். மாற்றிருக்காங்கல்ல சீஃப் செக்ரட்டரி இப்போ தானே மாற்றிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் கிடையாது, தமிழ்நாடு சென்னையில் ஏன் கிடைக்கலன்றாரு. எனவே அது ஒரு ஸ்மால் மேட்ரு. ஓவராலாக 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸை தான் நீ பேசணும். 5 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டது எலெக்ஷன் கமிஷனா? இல்லையா, ஸ்டாலின் தானே. அனுமதி மறுப்புக்கு பேசுறதுன்றது ஒரு ஆஸ்பெக்ட் தானே ஒழிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அது கிடையாது. சோஷியல் மீடியாவில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதில் பேசுங்க போய், அவ்வளோதான். வெறும் ஸ்பாயிலராக மட்டுமே தான் இருக்க முடியுமா விஜய்? கண்டிப்பாக நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் வெறும் ஸ்பாயிலர் தான். அவர் ஆட்சி அமைக்க முடியாது. அவர் உடைக்கிற ஓட்டால் லாபம் திமுகவுக்கா அண்ணா திமுகவான்றது தான் நம்ம முன்னால் எழுந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரே கேள்வி. அவர் ஜெயிச்சு 118 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைப்பதெல்லாம் அறவே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். சொற்ப தொகுதிகள் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு அதில் கணக்கு இல்லை, தெரியல. பாஜக தலைவர் நிதின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றார். அப்படிதான் அவர் சொல்லுவார். இப்போ திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார். சொன்னால் அவர் பிஜேபி தலைவராக இருக்க முடியாது, மோடி வீட்டுக்கு அனுப்பிடுவார் அவர். இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன சர்ச்சையாச்சு, நாங்கள் வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா விஜயை கூப்பிடுவோம், விஜயோட சேர்ந்து என்டிஏ ஆட்சி அமைப்போம்னாரு. அது விஜயை பிடிச்சி சண்டை வலிக்கிற பிரச்சனை. அது விஜய்க்கு முதல்ல எங்கே ஜெயிக்க போகிறாரு, அவர் எவ்வளோ சீட்டு ஜெயிக்க போகிறாருன்னு பாருங்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்டிஏ ஆட்சி அமைக்கும்ன்றாங்க, அண்ணா திமுக ஆட்சின்னு சொல்லலை. அது டே 1லேருந்து அவங்க என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹங் அசம்பிளிக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குங்க சார்? நான் முதல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். இப்போ நான் நம்புகிறேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்ஃபர்டபுளாக 6 உடையுது, திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் தான் நான் நம்புகிறேன். நான் ஒரு காலத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு வரை கூட ஹங்குக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ நம்புகிறேன். ஓட்டு 6 உடையுது, திமுக எதிரான ஓட்டு 6 உடையுது. என்டிஏ ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், இவங்க தமிழ்நாடு பூரா உடைக்கிறாங்க. பேக்கெட்ஸில் ஒரு 30 தொகுதிகளில் சசிகலா ராமதாஸ் கூட்டணி ஒரு பக்கம், வேல்முருகன் ஒரு பக்கம், டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம். இந்த 3 டீம் வந்து 4 பேர் கொண்ட இந்த 3 டீம் வந்து ஒரு 30 தொகுதியில் இவங்க உடைக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து டிஎம்கேவோட எலெக்ஷன். கம்ஃபர்டபுளாக அவங்க 118 தனி மெஜாரிட்டி, இந்த முறை 135 அம்மா வச்சுருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 118 தனியாகவே தாண்டிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் விஜய் வேகமாக செயல்பட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாமா? அவர் தனியாக என்ன தான் நின்னாலும் ஸ்பாயிலர் தான் அவர். அதைத்தான் ஸ்பாயில் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். இன்னும் ஸ்பாயில் இந்த ஸ்பாயில் தான் பண்ண முடியும். என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் போயிருந்தான்னா கேம் முடிஞ்சிருக்கும், ஆட்சி மாற்றம் சரியாக வந்திருக்கும். அவர் தனியாக நிற்கும் போது அந்த திமுகவோட எலெக்ஷன் அது. இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கேஸ் எலெக்ஷன். என்னுடைய கணிப்பு 1989 மாதிரி 173 சீட்டு திமுக தனியாக ஜெயிச்சுது. இந்த முறை கூட்டணியோடு சேர்த்து அவ்வளோ ஜெயிப்பாங்க. தனியாக திமுக கண்டிப்பாக 118, விச் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. அதை ரொம்ப சுலபமாக தாண்டிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓட்டு உடையுது. கூட்டணி பலம் தான் அதற்கு காரணமா? கண்டிப்பாக கூட்டணி பலமும் ஒரு காரணம். கூட்டணி பலத்தை விட கூட்டணி பலம் ஒரு காரணம், பட் மோர் தென் கூட்டணி பலம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு 6 உடையுது. அதுதான் மெயின் காரணம். இல்லை, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு.
அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா அது எதிர் அணி ஓட்டு ஆன்டி இன்கம்பன்சி 6ஆ உடையுது, குறிப்பாக 2ஆ உடையுது. சீமான் அண்ட் விசிகா அண்ட் விஜய் அண்ட் என்டிஏ. அப்படி பார்த்தாலும் திமுகவினுடைய செல்வாக்கை நம்ம பெருசாக தானே பார்க்கணும் எலெக்ஷனில். கண்டிப்பாங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நான் மறுக்கல. ஆனால் அவங்க செல்வாக்கால் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு எதிரான வாக்குகள் 6ஆ உடையிறதால அவங்க ஹேண்ட்ஸ் டவுன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே கோட்டை விட்டார், எங்கே தவற விட்டார்னு நினைக்கிறீங்க? 5 வருஷமாகவே எல்லாத்தையும் கோட்டை விட்டு தான் நின்னாரு. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் திறம்பட எதிர்க்கட்சி தலைவராக செயலாற்றியதில் 10ல் 1 பங்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படவில்லை. 1. 2வது, பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் சேர்ந்தது ஒரு பாதிப்பு. எனவே அதை கூட சமாளித்து நின்றுட்டாரு. ஆனால் சிறிய கட்சிகள் எல்லாரையும் அரவணைச்சிருக்கணும். குறிப்பாக தேமுதிக, வேல்முருகன், கிருஷ்ணசாமி எல்லாரையும் அரவணைச்சு. இவங்கெல்லாம் 1% கீழே தான். இது வாட் எவர் இட் இஸ் பர்செப்ஷன். ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்க் அவங்க உடைக்காம இருந்திருப்பாங்க. இல்லை சார், சேர்த்திருந்தா கூட பெருசாக ஒன்றும் வந்திருக்காதுல்ல. நான் நினைக்கல. அது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் அது உதவி பண்ணியிருக்கோம். அது இது டிஎம்கேவோட பீரியடுங்க. இந்த எலெக்ஷன் டிஎம்கேவோட எலெக்ஷன். இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் சென்ட்ரல் மோடி கவர்மெண்ட் நோஸ் இட் வெரி வெல். பிஜேபிக்கு நல்லா தெரியும் இது திமுகவுக்கான தேர்தல். 2வது முறை ஸ்டாலின் சிஎம் ஆகுறது அநேகமாக உறுதியாகிவிட்டது. இல்லை கொஞ்ச நாளாக இல்லாத அதிமுக ஓட்டுகளாவது மறுபடியும் ஒன்று சேருமா? வாய்ப்பே கிடையாது. அது வேணால் விஜய்க்கு போகுமே ஒழிய மறுபடியும் ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அந்த தலைமைக்கான ஓட்டு அது கிடையாது, பெரிய அளவில் இல்லை. பிஜேபி எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுது? அது தெரிலங்க. 27 சீட்டு இது என்டிஎஸ் டிஎம்கேலையும் ஸ்வீப் பண்ணிட்டு வருதுன்னா ஆடி காலத்தில் அம்மியாக பறக்கும். ஏடிஎம்கே பறக்கும்போது பிஜேபி என்ன பறக்கும்? பிஜேபியோட சீட்ஸ் எல்லாமே அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. இது டிஎம்கேவோட எலெக்ஷன். கூட்டணி ஜெயிக்குது, டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்குதுன்னா ஏடிஎம்கே அணி தோக்குதுன்னா அடி பலமாக இருக்கும். டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் தான் அடி விடும். எப்படி பார்த்தாலும் டிடி விதிநகரன்லாம் வந்திருக்காருல்ல, இதன் மூலமா அதிமுக பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. அதான் எதிராக உடையுது இல்லை. இவங்கெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கவே முடியாதுன்னு பெரிய அளவில். 2016 உடச்சப்பையும் ஜெயிச்சாங்கல்ல ஜெயலலிதா. அது வேற, அது மும்முனை போட்டி. இது 6 முனை 7 முனை போட்டி. இதை போட்டியை எடுத்துக்கணும். ராமதாஸ் அவர்களா, சசிகலா அவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்க. நான் அதை தான் சொன்னேன். எல்லா தொகுதியும் இல்லைனாலும் ஒரு 30 தொகுதியிலேயாது, ஒரு 20 தொகுதியிலேயாவது அவங்க உடைப்பாங்க. மிச்ச தொகுதியில் இவங்கெல்லாம் உடைப்பாங்க. சொக்கலாக உடையுது திமுக எதிரான ஓட்டு. கலைஞருக்கு கூட இந்த அதிர்ஷ்டம் இருந்தது இல்லை, ஸ்டாலினுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுதுன்னா அது வெற்றி என்பது அவர்களுடைய பலத்தினால் அல்ல. கண்டிப்பாக கிடையாது. எதிராக இருக்க ஓட்டு 6ஆ உடையுது. எப்படி இருந்தாலும் வெற்றி என்பது வெற்றி தான். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 6ஆ உடையுது. திமுகவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது என்றுதான் நான் கருதுகிறேன், நம்புகிறேன். நிறைய விஷயங்களை நன்றி சார்.